கறி குழம்பு சுவையில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, காய்கறிகள், கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானது சோம்பு, பட்டை, கிராம்பு இது மூணும் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 3 சேர்த்து ஒரு வதக்குனதுக்கப்புறம் கரம் மசாலா, தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை இந்த ஃபைன் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லேயும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி வச்சு இறக்கி இட்லியோட சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.